ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேக்ஸ் கார்த்திகனுடைய யூடியூப் சேனல்ல டிஎன்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சயின்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கண்டென்ட்ல இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இயர் பை இயர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். உயிரி உலகின் வகைப்பாடு. நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரி உலகின் வகைப்பாடு. அதாவது டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா, உயிரி உலகின் வகைப்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வகைப்பாடு எதற்காக வகைப்பாடு பண்றோம், என்ன காரணத்துக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்க்கக்கூடியது பல்லுயிர் தன்மை. பல்லுயிர் தன்மை அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வகைப்பாட்டியல், டாக்ஸானமி. வகைப்பாட்டியல் எதற்காக பண்றோம், அதோடைய முக்கியத்துவம், அந்த வகைப்பாட்டியலோட வரலாறு, 5 உலக வகைப்பாடு. இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துவாங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லுயிர் தன்மை, பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே இடத்துல வாழக்கூடிய வேறுபட்ட உயிரிகள், அதாவது அந்த இதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைவர்சிட்டி அதாவது வேறுபட்ட அப்படின்ற அர்த்தம். இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்டர் ரோஷன் அப்படிங்கிறவர் தான் பயன்படுத்தாரு. எந்த வருஷம் பயன்படுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1985 முதல்ல இவர் பயன்படுத்தக்கூடிய வருஷம் வந்து 1985 வால்டர் ரோஷன் அப்படிங்கிறவர் வந்து இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துறார். ஓகேவா? அடுத்து இந்த வேர்டை வந்து வரையறை, இதுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்சன் அப்படிங்கிறவர் இதுக்கான ஒரு இலக்கணம் கொடுக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம் கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் உலகத்துல 8.7 மில்லியன் உயிரினங்கள்ல வகைப்படுத்தி நம்ம வச்சிருக்கிறோம். இதுல மிக முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நீர்வாழ்ல இன்னும் நம்ம 91% வந்து வகைப்படுத்தவே இல்லை. அக்வாட்டிக் அனிமல்ல நம்ம இன்னும் 91% உயிரினங்களை நம்ம வகைப்படுத்தவே இல்லை. அது போல லேண்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்ல 86% நம்ம இன்னும் வகைப்படுத்தாம வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் நம்ம வகைப்படுத்தணும், எத்தனை வகைகள் சேரும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வகைப்படுத்தினது 8.7 மில்லியன் உயிரினங்கள் நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். அதுல நீர்வாழ் உயிரினங்கள் வந்து 91% இன்னும் நம்ம வகைப்படுத்தாம இருக்கிறோம். அடுத்து 86% நில உயிரினங்களை நம்ம வகைப்படுத்தாம இருக்கிறோம். பல்லுயிர் தன்மையை பத்தி நம்ம அறிய வேண்டிய தகவல்கள் இவ்வளவுதான். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்டர் ரோஷன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர். அதுக்கான வரையறை கொடுத்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்சன். இதுவரைக்கும் உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டது வந்து 8.7 மில்லியன். அடுத்து வகைப்பாட்டியல். அதாவது எதற்காக வகைப்பாட்டியல், இந்த வகைப்பாட்டியல்னா என்ன, டாக்ஸானமி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரியலின் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வகைப்பாட்டியலை வந்து பயாலஜில இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம், அது என்ன வகைன்னு சொல்லி வகைப்படுத்துறோம். அதாவது கண்டறிதல், பெயரிடல், வகைப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் இது என்னது கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம், அது என்ன வகையில சேருது, பறக்கணவா, ஊர்வனவா, இல்ல நீர்வாழா, நிலத்துல வாழக்கூடியதா, இல்ல பறவை வகையை சேர்ந்ததா, இல்ல பாலூட்டி வகையை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுக்கிறோம். ஓகேவா? இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிறத முதல்ல பயன்படுத்துறவர் வந்து யாரு கேட்டீங்கன்னா அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1813 முதல்ல இவர் தான் வந்து என்ன செய்றாரு, இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல இவர் தான் பயன்படுத்துறாரு. அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இவரை வகைப்பாட்டியலின் தந்தை என்று சொல்றோம். அப்ப முதல்ல வரக்கூடியவர் இவர் தான். அதுக்கு அடுத்து கரோலஸ் லினியஸ், இவர் வந்து நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிஸ்டாட்டல் வந்து என்ன சொல்றாரு, ரெண்டா பிரிச்சிருந்தார். என்ன பிரிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவரம், உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு தாவரமும் விலங்குகள் அப்படின்னு 2 பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிச்சுட்டு போயிருந்தாரு. வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுவதெல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம குரூப் 4 எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல், இவர் தான் முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் 1813. கரோலஸ் லின்னஸ், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லினியஸ்.
அதாவது இந்த கரோலஸ் லினியஸ் வந்து இன்னொரு முக்கியமான முறை, அதாவது பைனாமியல் நாமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இரு சொல் பெயரிடும் முறையை முதல்ல கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரோலஸ் லின்னஸ் அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருக்காரு. இதுல நம்ம முக்கியமா தெரிய வேண்டியது இந்த 3 பேர் நமக்கு தெரிய வேண்டியது. அவர் ஆகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர் 1813 முதல்ல வகைப்பாட்டியலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அரிஸ்டாட்டல் அப்படிங்கிறவர் வந்து வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படிங்கிறது வந்து கரோலஸ் லினியஸ். இரு சொல் பெயரிடும் முறையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரோலஸ் லினியஸ். இப்ப எதற்காக வகைப்பாடு பண்றோம், என்ன காரணத்துக்காக நம்ம பண்றோம், இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அது எந்த இனம் அப்படிங்கிறத கண்டறிதல். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கான வேறுபாடுகள், இப்ப ரெண்டா கண்டுபிடிச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருப்போம், இது கண்டுபிடிச்சிருப்போம், இது ரெண்டுத்துக்கான வேறுபாடு என்ன, அதோடைய பரிணாம வளர்ச்சிகளை பத்தி அறிதல், அது உயிரினங்களை பத்தி முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிதல். இதுதான் இந்த வகைப்பாட்டியலுடைய முக்கியத்துவங்கள் ஆகும். வகைப்பாட்டியலின் வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வகைப்பாட்டியலின் வரலாறு வந்து ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை. விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அந்த விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து யார் எழுதுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிஸ்டாட்டில். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். விலங்குகளின் நூல் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் பத்தி நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா இவர் தான் வந்து வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் தியோப்ரஸ்டஸ். அதாவது அரிஸ்டாட்டில் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான். அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு உலகமும் பிரிச்சிருந்தாரு. ஒன்னு வந்து தாவரம் இருக்கு, இன்னொன்னு வந்து விலங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருந்தாரு. அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய பிரிவுல தான் நம்ம வருவோம். நம்ம வந்து விலங்குகள் இருக்கக்கூடிய பிரிவுல தான் நம்ம வருவோம். இந்த அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யார் அப்படின்னா தியோப்ராஸ்டஸ். இவரை வந்து தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். தியோப்ராஸ்டஸ் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தாவரவியலுடைய தந்தை. இந்த விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற நூல்ல தான் இந்த அரிஸ்டாட்டில் வந்து முதல்ல வகைப்பாட்டியலை பத்தி உள்ள சொல்ல வராரு. விலங்குகளின் வரலாறு என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தியோப்ராஸ்டஸ். வகைப்பாட்டின் படிநிலைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோடைய ஆர்டர் வந்து இதே போலதான் நம்ம எழுதணும். இதுல எந்த மாற்றங்களும் வரக்கூடாது. 3 6 மொத்தம் 7 ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டரை மாத்தி கொஸ்டின்ல கொடுத்து நம்மளை அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பிரிவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு மரமோ இல்ல ஒரு விலங்கோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது முதல்ல எந்த உலகத்தை சார்ந்தது, அதன் தொகுதி என்ன, அதனுடைய வகுப்பு என்ன, அது எந்த துறையை சார்ந்தது, அதன் குடும்பம், அதோடைய பேரினம் மற்றும் சிற்றினம். இதுதான் வந்து என்ன சொல்றோம் வகைப்பாட்டின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வகைப்பாட்டின் படிநிலைகள் வந்து இந்த ஆர்டரை வந்து நீங்க எக்காரணம் கொண்டு மாத்திராதீங்க. இதே ஆர்டர்ல நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னா அந்த ஆர்டர்ஸை மாத்தி கொடுத்து வரிசைப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆர்டரை வந்து மாத்திரக்கூடாது. கொஞ்சம் கவனமான முறையில பாத்துக்கோங்க. இதுல இந்த சிற்றினம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்ட்ரே அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த சிற்றினம் வார்த்தையை பயன்படுத்தியவர். இப்போ இரு சொல் பெயரிடும் முறை. கரோலஸ் லின்னஸ் அப்படிங்கிறவரு தாவரங்களின் சிற்றினம், அதாவது ஏற்கனவே ஒரு நூலை பத்தி நம்ம பார்த்தோம். அரிஸ்டாட்டில் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விலங்குகளின் வரலாறு. விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து அரிஸ்டாட்டில். தாவரங்களின் சிற்றினம் அப்படிங்கிற நூல்ல 1753 இரு சொல் பெயரிடும் முறையை யாரு கொண்டு வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரோலஸ் லின்னஸ் அப்படிங்கிறவரு கொண்டு வராரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த இரு சொல் பெயரிடும் முறையை முதல்ல வரையறைப்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா காஸ்பார்ட் பாபின் அப்படிங்கிறவர் தான் வகைப்படுத்துறாரு. இப்போ வந்து 2 உலக வகைப்பாடுல இருந்து 7 உலக வகைப்பாடு வரைக்கும் இருக்கு. நம்மளுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி எவ்வளவு ஈஸியா கான்செப்ட் கோத்ரூ பண்ற மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்கேன். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் யாரு, எந்த வருஷம், இது ரொம்ப முக்கியம். 2 உலக வகைப்பாடை கொண்டு வந்தவர் கரோலஸ் லினியஸ் 1735. என்ன வகை? தாவரங்கள் மற்றும் விலங்குகள். 3 உலக வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் எர்னஸ்ட் ஹெக்கெல் 1866. இதுல எது மட்டும் சேர்க்கிறார் அப்படின்னா புரோட்டிஸ்டா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கரோலஸ் லின்னஸ் வந்து என்ன செய்தாரு, தாவரம் விலங்குன்னு சொல்லி பிரிச்சுட்டாரு. அவர் போயிட்டாரு. அப்ப இந்த யூக்ளினான்னு ஒண்ணு இருக்கு. இந்த யூக்ளினா அப்படிங்கறது வந்து நம்ம தாவரத்திலையும் சேர்க்க முடியாது, விலங்குகளையும் சேர்க்க முடியாது. அப்போ ஏன்னா அதுக்கு தாவரத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு, விலங்குகளுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. 2 கண்ணு இருக்கு. தென் தாவரத்தில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம இது ரெண்டுத்திலுமே சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால புரோட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு வகையை வந்து இவர் கொண்டு வராரு.
4 உலக வகைப்பாடு கோப்லாண்ட் அப்படிங்கிறவரு 1956. இவர் எது மட்டும் கொண்டு வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முனிரா அப்படிங்கிற ஒண்ணை மட்டும் இவர் கொண்டு வராரு. 5 உலக வகைப்பாடு ஆர்ஹெச் விட்டேகர். 5 உலக வகைப்பாடு கொண்டு வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ல நிறைய வாட்ட கேட்டிருக்காங்க. 5 உலக வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க 4 ஆப்ஷன்ஸ்மே இருக்கும். 5 உலக வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் ஆர்ஹெச் விட்டேகர். எந்த வருஷம் அப்படின்னா 1969. இதுல வந்து என்ன அப்படின்னா பூஞ்சை அப்படிங்கிற ஒரு வகையை வந்து இவர் உள்ள கொண்டு வராரு. அப்போ கேட்கலாம், பூஞ்சை அப்படிங்கிற வகையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேகர். 6 உலக வகைப்பாடு தாமஸ் கெவாலியர் ஸ்மித். 1998. யூபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவரம், விலங்குகள் இது எல்லாமே வந்துடும். 7 உலக வகைப்பாடு ரூகிரோ 2015ல கொண்டு வராரு. இதுல வந்து என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதேதான், என்ன எது புரோட்டோசோவா குரோமிஸ்டா அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா சேருது. தொடர்ச்சியா நம்ம சேனல் இணைந்திருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.